2026 உங்களுடைய ஓட்டு யாருக்கு? நாங்கள் வந்து உதய சூரியனுக்கு தான் போடுவோம். டிவிக்கு தான். மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களுக்கு ஓட்டு பண்ணுறோம். டிஎம்கே தான். டிவிக்கு டெஃபினட்டாக ரெட்டலி ஓட்டு விஜய் தான் நல்லது. டிவிக்கே தான். எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, உதய சூரியன் தான் பிடிக்கும். உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே. இப்போ இருக்கிற அரசியல் வந்து நல்லபடியாக மக்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பொம்பளைங்களுக்கெல்லாம் நல்லா சலுகை செய்கிறாரு, நல்லா மாதம் 1000 ரூபாய் போடுறாரு. அன்பே அமுதே அழகே உயிரே. டிஎம்கே நிறைய விஷயம் பண்ணுறாங்க, குறை நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் யாரும் பண்ணது கிடையாது. டிஎம்கே சொல்லுறதோட செய்கிறாங்க. இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட மாற்றங்கள் எப்படி சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க? விஜய் இத்தனை வருஷம் ஆளே அட்ரஸே காணாமல் போயிருந்தாரு. என்ன ஒரு நிறைய விஷயம் பண்ணாரு. கொரோனா டைமில் எங்கே போனாருன்னு தெரியல. கொரோனா டைமுக்கு வந்தார், என்ன பண்ணார்? படம் ரிலீஸ் ஆகலன்னா வருவார். அதுக்கப்புறம் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இல்லை மக்கள் இளைஞர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பசங்க இருக்கிறாங்க, படத்தில் நடிக்கிறாரு, ஏதோ ஓகே அவரையும் நம்பி பார்க்கலாமேன்னு வராங்க. போய் உள்ளே பார்த்தா தானே தெரியும். நமக்கு பின் வாங்குற பழக்கம்லாம் இல்லைங்க, நீங்கள் கிளம்பலாம். கண்டிப்பாக விஜய்க்கு இருக்குங்க. டிஎம்கே நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு போட்டா என்ன மாற்றங்கள் வேணும். மாற்றங்கள் எதனால் டிவிக்கு போடுறீங்க? நான் இதான் செகண்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன். பெருசாக அரசியல் பற்றி பெரிய புரிதல் இல்லை. ஸ்கூலில் காலேஜில் எங்கேயுமே இதெல்லாம் கற்றுறல இல்லையா. நாங்களாம் வந்து அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கிட்டா தான் உண்டு. அப்படி இல்லைனா வீட்டில் அம்மா சொல்கிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதோ உண்டு. அப்படி சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணுறச்ச சீமான் அவர்கள் இருப்பாங்க. பட் இப்போ மேபி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பெட்டர் ஆப்ஷன். வாட் ப்ரோ, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, நான் பரம்பரையாக இந்த கட்சிக்கு பண்ணுறேன், பரம்பரையாக பண்ணுறேன்ற மாதிரி. அப்படி பார்த்தா எனக்கு வந்து சீமான் பிடிக்கும், அவரோட ஐடியாலஜிஸ் பிடிக்கும். நான் நடுநிலை, இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. பட் அதை விட பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு இப்போ அவரோட விஜயோடது தெரியறதுனால நாட்டு நல்லதுக்காக, எனக்காக இல்லை நாட்டுக்காக. வந்து நடிகராக பிடிக்குமா இல்லை கட்சி தலைவராக பிடிக்குமா? நடிகராக எனக்கு ரொம்ப பெரிய இம்ப்ரெஷன் இருந்தது. என்னை சுற்றி நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, பட் ஐம் நாட் அ விஜய் ஃபேன் பை ஆக்டிங். இப்படி பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து இந்த பீக் ஆஃப் தி கரியரில் வருது ஃபார் குட் காஸ் இல்லையா. மீடியா பேர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அரசியலுக்கு வந்து நிறைய சம்பாதிப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். அவர் சம்பாதிக்கிறதை விட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ மணி மைண்டடாக இருக்க மாட்டாருன்ற ஒரு ஜட்மெண்ட்டும் நான் எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா? நல்லது தான் பண்ணுவார் ஆப்வியஸாக, கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். சேஃப்டி, உமன் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். விசார் மூவிஸ்லேயே அந்த உமன் சென்டிமெண்ட், சிஸ்டர் சென்டிமெண்ட்டாக நிறைய பார்த்துருக்கோம். நடிக்கும் போதே அவ்வளோ பண்ணுறாருன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இல்லையா ஒரு படத்தில். உண்மையிலே சிஎம் ஆனால் சிஎம் நடிக்க மாட்டேன்னார் இல்லையா. நிஜத்தில் முதலமைச்சரானா முதலமைச்சராக நடிக்க மாட்டேன். டிவிக்கு டெஃபினட்டாக. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டிலலாம்